நம்முடைய பாசமிகு அண்ணன் பனையேறிக்குழு ஒன்று என்றா அவர் முதல் ஆளா குரல் கொடுப்பாரு, முதல் ஆளா நிற்பாரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் ஆரூர் அண்ணன் சீமான் அவர்கள், அவர் தான் எங்களுக்காக இன்னை வரைக்கும் குரல் கொடுத்துருக்கார். பனையேறிகளுடைய பிரச்சனைகளை இங்க சரி பண்ணாம, பனையேறிகளை மீண்டும் பனைய கட்டி தழுவி உறவாட வைக்காம, இங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தையோ இல்ல பனை சார்ந்த வாழ்வியலையோ இல்ல பனை மரத்தை கூட காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நடுற பனை மரங்கள் எல்லாம் ஒரு 15 வருஷத்துல அது மரம் ஆயிடும், காய்க்க ஆரம்பிக்கும், அது பூக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அன்னைக்கு அதை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருந்தாங்கன்னா திரும்ப அது அழிக்கப்படும். திரும்ப சூளைக்கும் ஆலைக்கும் வெறும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் வெட்டப்படும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில் நான் பேசும்போது, அங்க அந்த இளைஞர்கள் காலகாலமா பரம்பரையா பனை தொழில் செய்த குடும்பங்கள், அதுல இளைஞர்களுக்கு இன்னைக்கு பதநீர் எப்படி இறக்கணும், கல் எப்படி இறக்கணும், பாலை எப்படி கிடுக்கி அதை பக்குவப்படுத்தணுன்ற தொழில்நுட்பம் அறவே மறந்து போயிருக்குது அவங்களுக்கு. அப்ப அவங்களுடைய தொழில்நுட்பத்தையே மறந்ததுக்கு அப்புறம் அவங்க யார்? அவங்கள பனையேறின்னு சொல்லிக்க முடியுமா? பனையேறின்னா வெறும் மரம் ஏறுறவங்க மட்டும் தான் பனையேறியா? அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன தொழில்நுட்பத்தையும் அறிந்து வைத்திருந்து அதை மற்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்துறவனும், இந்த சமுதாயத்திற்கு பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருட்களை வழங்குறவனும் மட்டும்தான் பனையேறி. வெறும் மரம் ஏறுறவங்க மட்டும் பனையேறி இல்லை. அப்ப இந்த வாழ்வியல மீட்டெடுக்கணும். அதற்கான கனவு நமக்கு மிக பெருசு. அதுக்காக தான் இந்த பனை கனவு திருவிழாவை நாம நடத்தியிருக்கோம்.